இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். காளியம்மாள் நாம் தமிழர் விட்டு விலகுகிறாரா அப்படின்னு சம்பந்தமான செய்தியாளர்கள் கேட்டதுக்கு சீமான் அவர்கள் இது கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என் தரப்புல நான் ஒன்றும் எந்த முடிவை நான் எடுக்கலைண்ணா. நான் எந்த தவறும் செய்யலை. ஏன் என்னை சுற்றி இப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஏதோ அண்ணங்கிட்ட பேசணும் மேலே சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த முடிவும் எடுக்கல. இன்னும் நேரடியான சந்திப்புங்கிறது சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இன்னும் நடக்கலை. இது கேட்டுட்டு இருக்கு, ஒன்றும் நடக்கலை. சார், இன்னொரு மிகப்பெரிய விவாதம் அரசியல் களத்துல போயிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கை மிகப்பெரிய விவாதம். அது மொழின்றது முக்கியமான விடயம். மாநில உரிமைன்றது ஒன்னொன்று இருக்குது. நீ பாட்டுன்னு வருவ சிபிஎஸ்சிக்கு மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் யார் வேணாலும் இங்கே பள்ளியை தொடங்கிக்கலாம்னு ஒரு சரத்தை கொண்டு வருவேன். அப்புறம் எதுக்கு இந்த மாநில ஒரு முதலமைச்சர் எதுக்குன்னு இருக்குது? அமல்படுத்த முடியாத திட்டத்துக்கு எப்படி அந்த நிதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் சுதந்திரம் வாங்கும்போது இப்படிலாம் சொல்லவே இல்லையே. மற்ற மாநிலம் டிமாண்ட் பண்ணுது, இங்கே நிலம் வாங்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு. கிழக்கு மாநிலம் காஷ்மீர் உள்ளிட்ட தனி சட்டம்லாம் வச்சுக்கிட்டு தானே அவங்க கூட இணைஞ்சாங்க. தமிழ்நாடு அப்படியான டிமாண்ட் பண்ணது உங்களை நம்பி உங்களை ஏற்றுக்கிட்டு கூட நின்றுச்சு. இல்லை, கழுத்து இருக்கிற இந்த வேலையை நீங்கள் செய்யலாமா ஒரு மாநிலத்துக்கு? மூன்றாவது மொழியாக விருப்பப்பட்ட பாடங்களை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வாழை உள்ள நுழைக்கிறீங்க காலை, அப்புறம் மொத்தமும் உள்ள ஆக்கிரமிச்சுக்கிட்டு மூன்றாவது மொழியா இதுதான் முதன்மை மொழியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு நீட்டு பெருசாக பிரபகண்டா பண்ணின்னு அனிதா ஊராக தூக்கி சுற்றிட்டு அதன் மூலமாக பெற்றோர்களையும் அந்த மாணவர்களையும் ஏமாற்றி நீங்கள் ஓட்டு வாங்கி அதிகாரத்தில் உக்காந்துக்கிட்டு அப்புறம் டெல்லியில் தான் இருக்குது எங்ககிட்ட எதுன்னு இப்போ சொல்லி முடிச்சிட்டிங்கல்ல. அதே போல் இந்த மாணவர்களையும் இந்த இந்தி திணிப்புன்றதை காட்டியும் அப்படியே பேசி பேசி அரசியலாக்கி 2026 தேர்தலை சந்திக்கலான்னு நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க. இதுக்கு மறைமுகமாக திமுகவுக்கு பாஜக உதவுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே படிச்சுட்டு வரும் ஹிந்தி இங்கிலீஷு எல்லா மொழியும் பேசுகிறான் தமிழை தவிர. இவன் நாளைக்கு பொது இடத்துக்கு போகும்போது இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவன் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான் அந்த பிள்ளை. இந்த நிலையை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பெரிய வீரம் பேசுகிறீங்க. இதில் இதுக்கு சாத்தியப்படுத்தணும்னு நீங்கள் குதிக்கிறீங்களா? என்ன தேர்தல் கிட்ட நெருங்கி இருக்க வேணும். நீங்கள் அந்த அரசியலை பார்க்கணும். இவங்க அவ்வளோ யோக்கியம் அவ்வளோ புரட்சியாளர்களாம் கிடையாது. உனக்கு கோடிக்கணக்கான பண சொத்து அதை இழந்துக்கிட்டு ரோட்டுக்கு போராடக்கூடிய திராணி தில்லு திமுகவுக்கு இல்லை. ஒரு காலமும் அது வராது. நீங்கள் மேடையில் திட்டுறான், அவன் முகநூலில் திட்டிங்கிறான், அவ்வளோதான் விஷயம். மேடையில் பேசினா மட்டும் அவங்களுடைய கருத்து சுதந்திரம்னு சொல்லிக்கிறீங்க. என்ன உங்கள் லாஜிக்கு? நீங்கள் யாருக்காக போராட வரீங்க? ஒரே ஒரு நோக்கம், மோடிக்கு எதிரான மட்டும் நாங்கள் எல்லாம் ரோட்டுக்கு வருவோம். இந்த திமுக அரசுக்கு எதிரான நாங்கள் போய் வந்துடுவோம். இதே விகடன் திமுகவுக்கு எதிராக போட சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகல் இவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். நம்ம ஏற்கனவே பேசின ஒரு தலைப்பு மீண்டும் பரபரப்பாக இருக்கிறது. காளியம்மாள் நாம் தமிழர் விட்டு விலகுகிறாரா அப்படின்னு. அது சம்பந்தமான செய்தியாளர்கள் கேட்டதுக்கு சீமான் அவர்கள் இது கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வருவதும் போவதும் அது இயல்பாக தான் இருக்கு, போனா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது அவ காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியேறத சீமான் அவர்களும் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பரப்பப்படுது. உங்களுடைய பார்வை என்னது? இல்லை, காளியம்மாள் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய முகநூல் பக்கத்துலேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இல்லை அதிகாரப்பூர்வமாக அவர்கிட்ட இருந்த அறிவிப்பு எதுவுமே வரல. பிறகு ஏன் அந்த பேச்சு வந்தது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஒரு திருவிருந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தோட திருவிருந்து ஏஜ் அட்டன் பண்ணுற நிகழ்ச்சி தென் மாவட்டத்தில் அப்படி பண்ணுவாங்க. அது எல்லாம் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நெருக்கமானவங்க. அவர் அந்த மீனவ சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு செயல்பாட்டாளராக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு பழக்கம் அறிந்த வகையில் கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்காக அது பேரை கொடுக்கும்போது சமூக செயல்பாட்டாளர்னு போட்டிருக்காங்க. காரணம், கட்சி பேரப்பு இருக்கிற சூழ்நிலையில் போட்டுக்கிட்டால் சரியாக இருக்குமா அப்படின்னு. இது இப்போ நடக்கலை. இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன் 3 நிகழ்ச்சி, இது 4வது நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் அந்த சாராய ஃபேக்ட்ரி அந்த விஷயமாக, அந்த சக்கரை ஆலை விஷயமாக ஒரு போராட்டம் அந்த மக்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் சமூக செயல்பாட்டாளர் தான் நடத்திக்கிட்டு இருந்தது. அது கட்சியில் கேட்கணும், அவங்க மறுப்பாங்க. கட்சி சார்பாக நீங்கள் போக வேணாம்னு சொல்லுவாங்க. பட் அந்த பகுதி மக்கள் நான் என்ன ஒரு செயல்பாட்டாளராக என்னை கேட்குறாங்க, நான் மறுக்க முடியாது. அதனால் அவங்களுக்காக நான் பேசும்போது அப்போ கட்சிக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது, சிக்கல் வரக்கூடாது. அதனால் தனிப்பட்ட முறையில் ஒரு செயல்பாட்டாளராக நான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விளக்கத்தை ஏற்கனவே பேசியிருந்தாங்க அவங்க.
அந்த வகையில் தான் இந்த இதுவும் இந்த திருவிருந்து நிகழ்ச்சியில் கட்சி சார்பான பலரும் கலந்துக்கிறாங்க. அதில் இவர்களும் செயல்பாட்டாளர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அது 4 நாளாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் அதை எடுத்து போட்டு முகநூலில் சர்ச்சையாக்குறாங்க. என்ன முடிவாயிடுச்சா? ஏன்னா பார்த்தா திமுக ஆட்கள் அப்புறம் இந்த காங்கிரஸை சேர்ந்த அந்த கலரில் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இது போகுது முடிவாயிடுச்சுன்ற மாதிரி போட்டு சர்ச்சையாக்கணுன்னு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து அது பெருசாக்குது. அதை ஒட்டி வந்து சீமான்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான பதில் தான் வந்து இருக்கிறவங்க இருக்கட்டும், போகிறவங்க நல்லபடியாக போகட்டும், முரண்பாடு இருக்கிறவங்களுக்கும் போகிறவங்க போகட்டும், யாருக்கும் தடை இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த கலையுதிர் காலம் அப்படின்னா அந்த வார்த்தை எனக்கு உடன்பாடு இல்லை. அது தவிர்த்து இருக்கலாம். நேற்று வரைக்கும் இங்கே இருந்தவங்க முரண்பாடு இருக்குது. இல்ல கலை எடுப்பு அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல தான் வந்து இல்லை. அது ஏன் அதுதான் சொன்னேன். எனக்கு காளியம்மாளிட குறிப்பிடுறாருன்னா அப்ப என்ன இல்லை, அது எனக்குன்னு இல்லை, பொதுவாக யாருக்குமே அது வந்து ஏற்புடையதல்ல, சொல்லக்கூடாது. அது எதுக்கு அவர் அந்த எதுகை மோகனைக்காக அது வழக்கம் போல் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் பட் கட்சி வந்து விலைக்கு போகிறாங்களா அப்படின்னா போகட்டும், சந்தோஷமாக போயிட்டு வாங்க, வரும்போது எப்படி வரவட்டுமோ போகும்போது அந்த மாதிரி அனுப்பி வைக்கிறோம். அதுதான் அவர் சொல்லியிருக்கிற விதம். அது வரைக்கும் ஒன்றும் இல்லை, சரியாக தான் சொல்லியிருக்கிறார். இருக்கிறவங்க இருக்கட்டும், விலைக்கு இப்போ முரண்பட்டு வந்து நான் இருக்க மாட்டேன் விலகிறேன்னா விலைக்குத்தானே ஆகணும். யாருமே பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு குறிப்பிட்ட அளவில் பேசுவாங்க, அவர் கட்டத்துக்கு பிறகு பேச வேணான்னு விட்டுடுவாங்க. நடக்கிறது வாடிக்கை தானே. அப்போ அது முடிவு எடுக்க வேண்டியது அவங்க தான். கட்சிக்குள்ளே இருக்கிற அவங்க 2 பேரும் 2 தரப்பும் முடிவு எடுத்துக்கிட்டு விலகிறாங்கன்னா விலைக்கு போகிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அவர் சொல்ல வராது. இதை வந்து ஊடகங்களும் இந்த சமூக வலைத்தளங்களும் ஏன் இதை வந்து இவ்வளோ பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒன்றும் ஒரு பேருக்கு உங்ககிட்ட சொல்கிறோம், வெளிப்படையாக சொல்லி பேசுகிறோம். நம்ம காமாட்சி நாடு இருக்கிற சகோதரர் கேட்குறாரு, இது வந்து என்கிட்ட இப்படியாக்கும் அப்படியாக்கும், இப்படியே ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருந்தால் கட்சி இப்படி ஆகும் அப்படியாகும் ஒரு அக்கறையில் கேட்குறாரா, இது வந்து தூற்றும் விதமாக பேசுகிறாருன்னு நமக்கு தெரியாது. நான் கேட்டேன், திமுகவிலேருந்து எதுக்கு நீங்கள் எம்ஜிஆர் பிரிஞ்சப்போ அவர்கிட்ட போனீங்கன்னு கேட்டேன். இங்கே முரண்பாடு அதனால போனான்னு சொன்னார். எம்ஜிஆர்கிட்டேருந்து திரும்பி ஏன் திமுகவுக்கே வந்தீங்கன்னார். அங்கே எனக்கு ஒரு முரண்பாடு இருந்து அதனால் இங்கே வந்துட்டு இருந்தேன். திரும்பவும் கருணாநிதிக்கிட்டேருந்து எதுக்கு செல்வி ஜெயலலிதாட்ட போனீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த கட்சியில் சேர்ந்தீங்கன்னு. திரும்ப கருணாநிதி கூட ஒரு முரண்பாடு, அதனால் நான் அங்கே போயிருந்தேன். செல்வி ஜெயலலிதா அதிமுகவிலேருந்து அந்த தேர்தல் வெற்றிக்கெல்லாம் பாடுபட்டீங்க, அங்கேருந்து ஏன் திரும்பவும் நீங்கள் கருணாநிதிக்கிட்டே போனீங்க அப்படின்னு கேட்டாக்கா, செல்வி ஜெயலலிதா ராஜீவ்காந்தி ரத்தம் அந்த அரசியலை பற்றி பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன், திரும்ப இணைஞ்சேன்னு. சரி, இங்கே வந்து திரும்ப 3வது முறையை இணைஞ்சிட்டு அப்புறம் எதுக்கு மூப்பனார்கிட்ட போனீங்க, தமிழ் மாநில காங்கிரஸில் போய் இணைஞ்சி பெரிய லெப்டினண்டாக இருந்தீங்களா அவருக்கு? நான் இங்கே முரண்பாடு, திரும்ப நான் அங்கே போனேன். சரி, மூப்பனார்கிட்டேருந்து எதுக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தீங்க கேட்டேன். நான் சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குதுல்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறீங்க, ஆக இருக்க பிடிக்கலன்னு வெளியில் வரீங்க, அந்த தலைமையும் உங்களை வெளியில் அனுப்புது. இதுதான் எல்லா அரசியல் கட்சி தலைமையிலும். அது திமுகவுக்கும் எழுதியிருக்கிறேன், பாமகவுக்கும் எழுதியிருக்கேன், அதிமுகவுக்கும் எழுதியிருந்துக்கிறேன், இப்போவும் திமுகவை சொல்கிறேன், இப்போவும் நாம் தமிழர் கட்சிக்குன்னு சொல்கிறேன். இதை ஆதரிக்கிறதுக்காக சொல்ல வரல. யார் விலைக்கு சென்றாலும் கூட இந்த கட்சி இருக்கும், சீமான் இருப்பார், கட்சி தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். புதிய சிலர் போயிட்டே இருப்பாங்க, சிலர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து வாடிக்கை தான். அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுக. திமுகவை பற்றி சொன்னப்போ நான் குறை சொல்லலை, அப்படி தான் சொல்லியிருந்தேன். இல்லை என்ன ஒரு விஷயம்னா, இப்போ மற்றவர்கள் விலகினாங்க. இப்போ ரொம்ப சமீபத்தில் ஜெகதீச பாண்டியன் கூட விலகினாரு. அந்த விலகலை யாரும் பெரிதுபடுத்தல, பெருசா எடுத்துக்கல. ஜெகதீச பாண்டியன் இன்னொரு டீம்லாம் வெளிப்படையா சொன்னா ஒரு ஓராண்டுகளுக்கு முன்பாக அவங்க அப்படி இருந்தாங்க. பிளஸ் வந்து பெரியாரை வந்து விமர்சிக்கிறார் அப்படிங்கறது அது ஒரு காரணம்லாம் அது எனக்கு ஏற்புடையதல்ல. அதுதான் இல்ல நான் அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. நண்பர் தான் ஜெகதீச பாண்டியன். இதை பெரியாரை பற்றி பேசிட்டு இருக்கிறப்ப முன்னாடி தெரியாத உட்காந்து அட்டெக்ஷன் பேசும்போது பெரியார் விமர்சனம் பண்ணும்போது அப்பெல்லாம் பெரியாரை சொல்றான்னு கோச்சிட்டு நீங்க வெளியே போயிருக்கணும். இல்ல அந்த அறிக்கையில இன்னொரு வார்த்தை வர இருந்துச்சு, ஒரு தலைவருக்கு ஒழுக்கம் வேண்டும் அப்படின்னு. அந்த ஒழுக்கம்ன்றதெல்லாம் நீங்க அப்ப நீங்க ஏன் அவ்வளவு நாளா டிராவல் பண்ணிட்டு இருந்த கேள்வி தான். இதை பேசும்போது முரண்பாடு வருது வினோத். நான் அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இதுக்குள்ள நான் போடல. அவங்களுடைய கட்சி விவகாரம் இவ்வளவு நாள் நேற்று மாலை வரைக்கும் நீ இருந்துட்டு இன்னைக்கு காலையில மட்டும் உங்களுக்கு ஞானோதயம் வந்து இன்னைக்கு இதுக்கெல்லாம் குறையா சொல்ல வரீங்கல்ல, அது ஏற்புடையது அல்ல. உங்களுக்கு ஏதோ விலகணும்னு நினைக்கிறீங்களா, விலகி போங்க, அதோட சரி. இந்த விலகல் வந்து ஒரு கட்சியை வந்து பலகீனப்படுத்துமானா படுத்தாது. அந்த தலைவருடைய செயல்பாட்டை பொறுத்து இருக்குது. அவர் இயங்காத நிலையில அந்த இயக்கம் வந்து படுத்துக்கும், இயக்கமோ கட்சியோ. இல்ல இது பலவீனப்படுத்தலனா கூட நம்ம காளியம்மாளுக்கு நாம் தமிழருக்குள் இருக்கக்கூடிய அந்த தம்பிமார்களோட தங்கைமார்களோட கூடிய அந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அது வந்து 2024 அவர் வேட்பாளராக அறிவிக்கும் போது காளியம்மாள் பேரை கூட சீமான் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் வந்து ஆர்ப்பரித்தது. ஸோ அந்த கட்சியில வேறு வரைக்கும் வந்து அவங்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட
இது அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு ஒரு கவலைவாது இருக்கும் இல்லைன்னா யாரும் மறுக்கவே முடியாது. நான் அப்படிலாம் பூசி மொழிகி அப்படிலாம் ஒரே இடையெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்குன்னு வரல. ஒரு பாதிப்பு இருக்கும். பாதிப்பு காலப்போக்கில் சரியா போகும், அவ்வளவுதான் சொல்ல வரேன். எப்படி திமுகவில் இருந்துட்டு எம்ஜிஆர் பிரிஞ்சு போன பிறகு ஒரு பாதிப்பு சந்திச்சு தானே பிறகு திமுக அதே காலகட்டத்தில் விழுந்து இல்லையே. திமுக எம்ஜிஆர்னு 12-10 வருஷத்துக்கு பிறகு அதிகாரத்தில் இருந்து மறைஞ்ச பிற்பாடு கட்சி அதிகாரத்துக்கு வந்து நாற்காலில் உட்காந்தார்ல. செல்வி ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாளர் சந்தித்து அரசியல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தார்ல. செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து ஒரு டீம் பிரிஞ்சு கட்சியை பிரிக்கிறதுன்னு திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குது இல்லை? செல்வி ஜெயலலிதா அந்த அதிமுக விழுந்து போயிடுச்சா? சேதாரம் சந்திக்கும் ஒரு கட்டத்தில். நான் இதை தான் யதார்த்தமாக சொல்கிறேன். அது சீமானுக்குன்னு மட்டும் நான் சொல்லலை. இப்போ கூட திமுக வந்து ஒரு டீம்லாம் பிரிஞ்சு வந்துட்டாங்க, உடனே கூப்பிட்டு எடுத்து ஒரு பேட்டி வச்சு இதோட திமுக முடிஞ்சிச்சுன்னு நான் ஒரு காலமும் பண்ணதில்லை. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, திமுகவில் இந்த மாதிரி நடக்கிறது வாடிக்கை தான். ஆனால் திமுக இருக்கும், கருணாநிதி இருப்பார் தலைவராக, பயணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும், கட்சி வீழ்ந்துராது. இதை தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். ஜனதள் அந்த மாதிரி ஜனதா தள் உழைஞ்சிருக்குது. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அந்த மாதிரி நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. வீழ்ந்துருச்சா? 15 வருஷமா ஒன்றும் நிலையா அது 3வது 2 ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல. ஆக சேதாரம் இருக்கும், இல்லைன்னா சொல்ல வர ஒரு சலசலப்பு இருக்கும். கரெக்ட். நானும் அந்த சேதாரம் அதுக்காகவே வெட்டி இது வந்து அதோட முடிஞ்சிருமானா முடியாது. இல்ல, அது வந்து தொண்டர்கள் மத்தியில இப்போ ஜெகசபாணி விலகும் போது கூட அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா ஒரு இம்பாக்டோ ஒரு எதுவுமே இல்லை. அவர் சொன்ன காரணங்களும் பெரியார் அந்த காரணத்தை நாம் தமிழர் தம்பிகளே பொருட்படுத்த போறது இல்லை. ஸோ அதனால ஜெகதீசபாணி விலகுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா காளியம்மாள் விலகுறது விலகலையே. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க பேட்டி எடுக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் விலகினதா அது பக்கத்துல பதிவே இல்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சேனலுக்கு வந்து போனோ கொடுக்கும் போது விரைவில் அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து நம்ம இருக்கிறேன்னா இல்லையான்றதை அறிவிப்பாங்க. அது விலக போறன்றதை அறிவிக்கல. இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் அறிவிக்கல. அது ஒரு பத்திரிக்கையில வந்த விஷயத்த சர்ச்சையாகுது. அதை ஒட்டி சீமான் பேசும்போது இப்ப அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, விலகி போகிறவர்கள் போகட்டுமேன்னு இருக்குது. விலகி போகிறப்ப கூட அது ஒரு சின்ன சலசலப்பை கட்டாயம் ஏற்படுத்தும், ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும், கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சோர்வை கொஞ்சம் கொடுக்கும். அடுத்த நிமிஷம் என்னாகும், திரும்ப எழுந்து ஓட வேண்டியதுதான், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் அரசியல் கட்சி. இது நாம் தமிழர் கட்சிக்காக மட்டும் பேசுகிறதெல்லாம் கிடையாது. எல்லா இயக்கத்திலையும் பிளவுகளும் இந்த மாதிரியான சர்க்கிள்களும் இப்படியான விமர்சனங்களும் எழுந்து வந்து போய்கிட்டே இருக்கும். சீமான்ன்றது என்னன்னாக்கா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய வியூகம் வந்து அதிகமாக இருக்குது. சீமானை சுற்றி இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்து அதிகம், கேமராக்கள் வந்து அதிகம், எதிர்கட்சியினுடைய நிலைப்பாடு வந்து அதிகம். குறிப்பாக வந்து ஒரு டீம் அதுக்குன்னே வந்து நேர்ந்து விட்ட மாதிரியாக இவங்க எல்லாமே அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது பெரிதாக பார்க்கப்படுகிறது. புரியுதில்லை உங்களுக்கு? இல்லைன்னா இதுவும் ஒரு இப்போ சமீபத்தில் கூட வந்துட்டு திமுகவில் வந்து விலைக்கு போகிறப்ப அறிவிச்சுட்டு போனாங்கல்ல, பகிரங்கமாக குற்றம் சாட்டினாங்களே. நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். நான் பேசும்போது சொல்கிறது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை, பேரனுக்கெல்லாம் போஸ்டர் ஓட்ட முடியாதுன்னு இன்னொருத்தர் போட்டிருந்தார். உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டு திமுகவுக்கு எதிராக வந்துட்டிங்களா, நீங்கள் வாங்க ஒரு பேட்டி கொடுங்க. நான் செய்யலை, ஏன்னா எனக்கு அந்த அசைன்மெண்ட் கிடையாது. நான் அதுக்காக வந்து ஊடகத்தை வச்சுக்கிட்டு இல்லை. இது நடக்கும் கட்சியில் அப்படின்ற ஒரு பொது புரிதல் எனக்கு இருப்பதாக நான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இந்த கட்சியில் அப்படி தான் இருக்கும், விலைக்கு போகிறவங்க வந்துட்டு இருக்கவங்க இருப்பாங்க. எல்லாம் விலைக்கு போயிட்டுருக்காங்க. ஏன் ராஜீவ்காந்தி உள்ளே போனார்? ஏன் உள்ளே போனார்? அதுதான் அதான் இயற்கை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் இணைஞ்சிட்டு இருப்பாங்க, கட்சி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இது நடந்திருக்கிறது. வருங்காலத்தில் இது முடிஞ்ச வரைக்கும் இப்படியான செயல்பாடுகள் குறைப்பதற்கான வழி என்ன அலசணும், ஆராயணும், பேசணும். அது தலைமை முடிவெடுக்கும். இதுல இன்னொரு கருத்தும் இருக்கு. இப்ப இது வரைக்கும் விலகி போனவங்க எல்லாமே வேற வேற கட்சியில், இப்ப ரொம்ப ரீசெண்டா தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணைஞ்சாங்க ஒரு குழு. அதுக்கப்புறம் திமுக, அதிமுக நிறைய பேர் வந்து நிறைய கட்சிகளை இணைகிறத பாக்குறோம். இன்னொரு கருத்தும் இருக்கு, காளியம்மாள் தனி கட்சி தொடங்குறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. தெரியல. இப்ப கூட நான் என்னுடைய பார்வையில விலகி போன தோழர்களை பத்தி நான் மற்றவங்களை மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு நான் உடன்பாடு எனக்கு அதுல இல்லை. இருந்திருக்கிறார்கள், செயல்பட்டு இருக்கிறார்கள், அதில் அவங்களுக்குள்ள ஏதோ முரண்பாடு நடந்திருக்கு, விலகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல போய் சேர்ந்துருக்கிறாங்க. கரெக்டா? அப்புறம் வெறுமனே இருக்க முடியாது. ஏதோ ஒரு செயல்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு இருந்தவன் திடீர்னு முடங்கி உட்காந்துருக்க முடியாது. போய் சேர்ந்துருக்காங்க, முடிஞ்சு போச்சு. அவரும் அதை கடந்து வந்துட்டாரு, இவங்களும் ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. பட் நீங்கள் விலகி போன நீங்கள் அத்தனை பேருமே எந்த நோக்கத்துக்காக விலகி போனீங்களோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிற ஒழிய இங்கேயே பேசிட்டு இவரையே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ நோக்கம் வந்து உங்களுக்கு வேறையாக இருக்குது. அது மட்டும்தான் நம்ம அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறோம். தூக்கி எரியப்பட்டது நியாயம்னோ அல்ல அவங்களுடைய உழைப்பை வந்து கொச்சப்படுத்துறது நியாயம்னோ நான் பேச வரவே இல்லை. எல்லாருடைய உழைப்பும் மதிக்கப்படக்கூடியது தான். இங்கே வந்து நீங்கள் சீமான் தனி கட்சி தான் தொடங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் பேசின வரைக்கும் தனி இயக்கமாக கட்சியா அப்படின்ற ஒரு முடிவு இல்லை. ஒரு முடிவில்லாத நிலையில தான் அது இருந்துகிட்டு இருக்கிறதா. சில நாட்களுக்கு முன்னாடி போகும்போது என் தரப்புல வந்து நான் ஒன்றும் எந்த முடிவும் நான் எடுக்கலைண்ணா. தலைமையிலேருந்து பொதுச் செயலாளர் மற்றவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுதான் சொல்லிட்டு இருந்தது. நான் எந்த தவறும் செய்யலை.
ஏன் என்னை சுற்றி இப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஏதோ அண்ணங்கிட்ட பேசணும், மேலே சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு இந்த கட்சியில் போறணும் அந்த கட்சியில் போறணும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் எந்த முடிவும் அப்ப எடுக்கல. இன்னும் நேரடியான சந்திப்புங்கிறது சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இன்னும் நடக்கலை. இது கேட்டுட்டு இருக்க ஒன்றும் நடக்கலை. அதுக்கான தொடர்பு ஒன்றும் வரல போல இருக்குது. இந்த நிலைப்பாட்டில் இது வந்து விலகிறதா ஒன்றும் அறிவிக்கலை. அறிவிச்சிட்ட பிறகு புது கட்சியா அப்படின்லாம் தெரியல. இது எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு முக்கியமான வினோத் நல்ல பேட்டியாளர்னப்ப அங்கே வந்து ஏதோ ஒரு முரண்பாடு விலகுறீங்கன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு இவரை எடுத்தால் நமக்கு நல்லா இருக்கும்னு 4 சேனல் எதிர்பார்க்கறது நியாயமா இல்லையா? கரெக்டு தானே? ஒரு நல்ல நேர்காணல், நல்ல ஒரு நெறியாளராக இருக்கிறாரு, இவர் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல, கூப்பிடுவாங்கல்ல, ராவணாவுக்கே நீங்கள் வாங்கன்னு பேசுவாங்கல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நடக்கும் தானே? இதுதான் அங்கே நடக்குது. இப்போ அதிமுகவிலேருந்து திமுகவில் இருந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பல இடத்துல இருந்து அவங்களுக்குமான ஒரு அழைப்பு வந்திருக்கலாம், பேசுவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நேரடியாக வந்து சேருவானே அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்னு எனக்கும் தெரியல. ஒரு முறை இந்த மாதிரியான சலசலப்பு வந்திருந்த போது ஒரு விஷயத்தை சொன்னது, இந்த மாதிரி வந்து அவங்களோட சொந்த நெருங்கின சொந்தம் சித்தப்பார் பெரியப்பார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உட்காந்து பேசும்போது திமுகவுக்காக ஒரு பெரிய அளவில் பேரம் பேசப்பட்டு வந்துருங்க, பேசாமல் விட்டுட்டு இந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் வந்து வேலையை செய்து விட்டுருங்க, உங்களுக்கான சில வசதிகள்லாம் செய்து தரப்படும், நாங்கள் எல்லாம் மாதிரி வசதியாக இருக்கிறோம், இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீ இப்படி கீழே இருக்கிறது எங்களுக்கே அசிங்கமாக இருக்குது, எல்லாம் எங்களை கேள்வி கேட்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து இப்படி இருந்து அந்த பொண்ணை நீங்கள் விட்டுட்டீங்க, அந்த தம்பியை நீங்கள் விட்டுட்டீங்க, அண்ணன் தம்பிக்குள்ளார அவங்க எல்லாருமே வெல் செட்டில்டு, அப்போ ஒன்றும் தொழில் செய்துட்டு இருக்கிறாப்புல, கடல் தொழில், இது பாட்டு இங்கே இப்படி போயிட்டு இப்படி விட்டுட்டு போனால் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே இருக்குன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க, எங்களுக்கு இது அசிங்கமாக இருக்குது, அதனால் நீ இந்த முடிவுக்கு வா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அது கேட்ட வார்த்தை எனக்கு எல்லாமும் வரும், என் அண்ணன் சீமான் அங்கே இருப்பாரா என் கூட அப்படின்னு தான் கேட்டிருக்குது. அந்த வார்த்தை சொன்னதை என்கிட்ட பேசுனது கூட இருந்த ஒரு சகோதரன்ட்டையும் நான் அந்த விஷயத்தை பேசி தெரிஞ்சுக்கிட்டாப்ப இந்த விஷயம்லாம் நடந்திருக்குது, எல்லாரும் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறாங்க, மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. அந்த பகுதிக்கு போகணுமா, அந்த கட்சிக்கு போகணுமா, இல்லை புது கட்சி தொடங்கணுமா அப்படின்னு அதுதான் முடிவெடுக்கணும், ஒன்றும் தெரியல என்னன்னு. அது பேசினா தான் தெரியும். சார், இன்னொரு மிகப்பெரிய விவாதம் வந்து அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கை. மிகப்பெரிய விவாதம் அது வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது வந்து மும்மொழி கொள்கை வந்து எதிர்ப்பு, யார் ஆதரவு யார் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாஜக தரப்புல நாங்க திணிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க, திமுக தரப்புல திணிக்கிறீங்க, இன்னொரு மொழி போரை நீங்கள் பார்க்க வேண்டி வரும்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசுறாரு. ஸோ வந்து இன்னொரு மொழி போருக்கு தமிழகம் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் கருத்து ஒன்று சொல்லிடுறேன். இந்த நிலைப்பாட்டில் வந்து தமிழக அரசனுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடை நான் ஆதரிக்கிறேன். அதில் வந்து சமரசமே கிடையாது. ஏன்னா அது மாநில உரிமை பிரச்சனை. இது இந்த மொழிக்காக எந்த மாநிலத்திலும் இல்லாமல் எங்கேயுமே இல்லாமல் 1000 பேருக்கு மேலே உயிர் தியாகம் பண்ண மண் இந்த மண். அதன் பேரில் தான் திமுகவே அதிகாரத்தில் வந்து உட்காருது. அதனால் இது வந்து ஒரு மொழின்றது முக்கியமான விடயம், மாநில உரிமைன்றது ஒன்று இருக்குது. நீ பாட்டுன்னு வருவ, சிபிஎஸ்சிக்கு வந்து மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் யார் வேணாலும் இங்கே பள்ளியை தொடங்கிக்கலாம்னு ஒரு சரத்தை கொண்டு வருவேன். அப்புறம் எதுக்கு இந்த மாநிலம் ஒரு முதலமைச்சர் எதுக்குன்னு இருக்குது? இந்த கேள்வி வருதா இல்லையா? இப்போ ஒரு ஐநா பொது கல்வி முறையை கொண்டுட்டு வருது. இந்தியாவுக்குள்ளே யாரோ ஒரு பெரிய அம்பானியோ அதானியோ வந்துட்டு நான் ஒரு அந்த கல்வி முறையை நான் ஒரு பள்ளியை நான் தொடங்குறேன், ஒன்றும் பர்மிஷனே இந்தியாவுடைய அனுமதி வேண்டியதில்லை. நீங்கள் உலக ஒரு பொது நிறுவனத்துக்கிட்ட ஐநா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கல்வி அதிகாரமிக்க ஒரு பொது நிறுவனம் இந்த பொது கல்விக் கொள்கையை ஒன்று கொண்டு வருது உலகம் முழுக்க. நான் பள்ளி இங்கே ஆரம்பிச்சிடறேன், இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் பணக்காரன் ஆரம்பித்தா நீங்கள் விட்டுருவீங்களா? மோடி விட்டுருவாரா? அதே தானே இங்கேயும் வருது. இதை நான் குப்பை காடை தமிழ்நாடு உங்களுக்கு இவர் கேட்கறதுல அது மாற்று கருத்தே இல்லை. திமுக கேட்கறதுல எதிர்க்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாடு வந்து வர வர கேப்பாரற்ற நிலமாக போயிட்டு இருக்குது. நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்க, கத்தியை கழுத்தில் வச்சுக்கிட்டு இதை நீ ஏற்றுக்கோ இல்லைனா குத்திடுவோன்ற மாதிரி இருக்குதுல்ல, இதை கொடுத்துரு இல்லைனா குத்திடுவோன்ற மாதிரி. நீ இந்த இதை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு 2500 கோடி இல்லைன்னா 5000 கோடி வரைக்கும் உனக்கு இழப்பு சொல்லலாமா? ஒரு ஒன்றிய அரசு இங்கே இருக்கக்கூடிய வரி பணத்தை பிரித்து தான் நீ வந்து எல்லாத்துக்கும் மொத்தமும் பிரித்து கொடுத்துட்டுருக்கிற. அது முறைப்படி கொடுக்க வேண்டிய காசு நீ கொடுக்கணும். எப்படி இந்த டிமாண்டை சொல்லி எப்படி ஒரு அரசியல் பண்ண முடியுன்ற கேள்வி இருக்குது. இல்லைன்னா அவங்க தரப்புலன்னு சொல்லும்போது ஒரு பிஎம் ஸ்ரீ அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை அமல்படுத்துகிறவங்களுக்கு இந்த தொகைன்னு நாங்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறோம், அந்த திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம்னு தமிழக அரசு சொல்லுது. ஸோ வந்து அமல்படுத்த முடியாத திட்டத்துக்கு எப்படி அந்த நிதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து கேட்குறாங்களே. இல்லை, நீங்கள் வந்து சுதந்திரம் வாங்கும்போது இப்படிலாம் சொல்லவே இல்லையே. உனக்கு கொஞ்சம் அதிகாரம் வச்சு எனக்கு கொஞ்சம் அதிகாரம் வச்சுருந்தானே பேசி ஒன்றா கூடணும். ஒன்றுபட்ட இந்தியாவே இல்லையே, கெஞ்சி கூத்தாடி தானே வந்த. மற்ற நாடுலாம் மற்ற மாநிலம் டிமாண்ட் பண்ணுது, இங்கே நிலம் வாங்கக்கூடாது விற்கக்கூடாதுன்னு கிழக்கு மாநிலம் காஷ்மீர் உள்ளிட்ட தனி சட்டம்லாம் வச்சுக்கிட்டு தானே உங்கள் கூட இணைஞ்சாங்க. தமிழ்நாடு அப்படியான டிமாண்ட் பண்ணதா உங்களை நம்பி உங்களை ஏற்றுக்கிட்டு கூட நின்றுச்சு இல்லை?
கழுத்தறுக்கிற இந்த வேலையை நீங்கள் செய்யலாமா ஒரு மாநிலத்துக்கு? இந்த முதலமைச்சர் கழுத்தறுக்கிற மாதிரி இல்லை அர்த்தம். நீ உன்னை நம்பி வந்துட்டு பிற்பாடு நீங்கள் மொத்தமும் துணியை உருவிக்கிட்டு இது நீ ஏற்றுக்கல அதனால உனக்கு பணத்தை கொடுக்கலன்னா என்ன அர்த்தம் அது? இது வந்து மோசடி இல்லை. இது நீ சொல்ல வர 3வது மொழியாக விருப்பப்பட்ட பாடங்களை எடுத்துக்கலாம்ன்றீங்க. இப்போதைக்கு வந்து வாழை உள்ள நுழைக்கிறீங்க காலை, அப்புறம் மொத்தமும் உள்ள வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு 3வது மொழியாக இதுதான் முதன்மை மொழியாக இருக்கணும்னு சொல்ல வரீங்க. 1,40,00,000 பேர் கிட்டத்தட்ட வட இந்தியர்கள் இங்கே வந்து ஊடுருவி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா இன்றைக்கி புள்ளி விவரங்கள் சொல்லுது. வடக்க இருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து தமிழ் செம்மொழி பாட மொழியாக வேணும்னு கேட்பாங்களா? என்ன கேட்பாங்க? இல்ல, ஆனா இந்த கல்விக் கொள்கையில அவங்களுக்கு கூட 5ஆம் வகுப்பு, இப்போ இந்த 2020 தேசிய கல்விக் கொள்கையில் படி பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வந்து கட்டாயம். எல்லாருக்குமே தமிழ் மொழி கட்டாயம். தமிழ் தான் பயிற்று 8வது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 8வது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல 5வது வரைக்கும் கம்பல்சரி, 8வது வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழை 5ஆம் வகுப்பு வரை கட்டாயப்படுத்துது வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது எப்படி தமிழ் மொழியை சிதைக்கும்னு ஒரு கேள்வி. இதுதான் என்னன்னா, நீங்க இப்படி வந்து உள்ள நுழைறீங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் வந்து ஆக்கிரமிச்சதெல்லாம் அப்படிதான் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஹைதர் அலி கிட்ட முஸ்லீமினுடைய பேரரசு இருக்கும்போது ஹைதர் அலி கிட்ட பிரிட்டிஷனுடைய கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு ஒரு சின்ன டிமாண்ட் வச்சு வர்த்தகத்துக்காக ஒப்பந்தம் போட்டு தான் பிஸ்னஸ்ன்ற பேரில் கொல்கத்தா, சென்னை, மும்பை 3ஐயும் பிடிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3 நகரங்களையும் பிடிச்சான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாச்சு, காலை வந்து உள்ள ஒட்டகம் உள்ள முழுசு நின்று ஆக்கிரமிச்ச மாதிரி இந்தியா எனக்கு கீழேன்ற மாதிரி ஆண்டுட்டு போனானா இல்லையா, நடந்துச்சா இல்லையா? இதுதான் இங்கே வரும்னு நம்ம சொல்ல வரோம். இது வந்து அடிப்பட்டதனுடைய வழி, ஒரு எச்சரிக்கை. பட்ட அனுபவம் ஒன்று இருக்குல்ல, இந்த அனுபவத்தின் வழி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றது தெரியும். உனக்கு ஹிந்தி வேணும்னா இங்கே அதுக்குன்னு வந்து ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கு இந்தி பிரச்சார சபா, அதுக்குன்னு 1000கணக்கான கோடியை ஒதுக்கிக்கிட்டு இருக்கீங்க. வேணா அங்கே கற்றுக்குங்க, போங்க, யாரும் தடையே சொல்லலை. இப்போ எனக்கும் ஹிந்தி வேணும் தான், நான் படிக்கணும். நான் நார்த்தில் போகிறப்ப பேசுறது எனக்கு சங்கடமாக இருக்கும், நான் கற்றுக்கணும். இந்த திணிப்பு இருக்குது இல்லை, இது வந்து நாளைக்கு வந்து என்ன ஆகுன்னா ஆட்சி மொழி ஒரே மொழின்ற மாதிரி கொண்டு போய் நிறுத்துவீங்க ஃபியூச்சரில். இன்றைக்கி இல்லை, 10, 20 ஆண்டு, 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகளில் இந்தியா அப்படி மாறுன்றதுக்கான ஒரு அச்சம் வருது. அப்போ மொழின்னு ஒன்று இருக்குது இல்லை, எனக்குன்னு ஒரு மொழி இருக்குது இல்லை, இந்த மொழி என்ன பண்ணணும்? இல்ல, ஆனா அதான் திணிக்கப்படலையே அப்படிங்கிறாங்க. இல்ல, இதுதான் இதுக்கு பேர் தான். இப்ப தெரியாதுங்க, இப்ப தெரியாது. போக 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 கொஞ்சம் கொஞ்சமா பெயிண்ட் அடிச்சு மாத்திக்கிட்டே இருக்கிற வேண்டிய வேலை நடக்கும். நம்ம ஆட்களுக்கு தான் தெரியும் இல்லை, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கடைசியா முடிச்சிருப்பாரு தான் ஐயோன்றதுன்னு. இவ்வளவு விஷயங்கள் திமுக தரப்புல நான் நியாயத்தை வந்து ஏற்கிறேன். ஆனால் பழைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியன்னு சொல்றீங்கல்ல, ஒரு காலமும் உங்களால் செய்ய முடியாது. இனி ஒரு காலமும் உங்களால் முடியாது. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் வெறுங்கையோடு இருந்தீங்க, வீசி நடந்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி கரண்டிங்கிற ஒரு அதிகாரம், அதுக்குள்ளே பதவிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் அலுங்காமல் குலுங்காமல் நடக்கணும்னு வியாக்கணம் பேசக்கூடிய, சித்தாந்தம் பேசக்கூடிய இடத்துல இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க. மடி நிறைய கனம்னு சொல்கிற மாதிரி வேறு கனம்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்துடுச்சு. இந்த பயணம் இருக்குல்ல, இந்திய எதிர்ப்பு போர் மாதிரி நாங்கள் திரும்ப இன்னொரு போருக்குன்னா உங்களால் சாத்தியப்படவே முடியாது. இது நீங்கள் எதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறதா நான் நினைக்கிறேன்னா, 2026 எப்படி ஒரு நீட்டு வந்து பெருசாக பிரபகண்டா பண்ணின்னு அனிதாவை ஊராக தூக்கி சுற்றிட்டு அதன் மூலமாக பெற்றோர்களையும் அந்த மாணவர்களையும் ஏமாற்றி நீங்கள் ஓட்டு வாங்கி அதிகாரத்தில் உக்காந்துக்கிட்டு அப்புறம் டெல்லியில் தான் இருக்குது எங்ககிட்ட எதுன்னு இப்போ சொல்லி முடிச்சிட்டிங்கல்ல, அதே போல் இந்த மாணவர்களையும் இந்த இந்தி திணிப்புன்றதை காட்டியும் அப்படியே பேசி அரசியலாக்கி 2026 தேர்தலை சந்திக்கலான்னு நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க. இதுக்கு மறைமுகமாக திமுகவுக்கு பாஜக உதவுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதை பாஜக விரும்புகிறது. திமுக வளர்ச்சி பெறுவதை பாஜக அக்கறை காட்டுகிறது. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. உங்களுடைய நாடாளுமன்ற எம்பி இருக்காங்க, இந்த ஆதரவு எங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படலாம், டிமாண்ட் இருக்குல்ல. யாரே ஒருத்தர் விலகினா கூட நாங்கள் நிபந்தனை இல்லாமல் உங்களுக்கு ஆதரவுன்ற வார்த்தையெல்லாம் ஏற்கனவே மறைமுகமாக பேசி வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் பயணப்படுறதுக்கு இவங்க தேவைப்படுது. உங்களுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் மறுக்கலாம், கரெக்டாக? அது எப்படி சார் இவ்வளோ தீவிரமாக எதிர்க்கிறாங்க? போராட்டம் எதிர்ப்புன்றது இதோட நிற்கக்கூடாது. ஏன்னா முதலமைச்சர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் தயார் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். இனி ஒரு காலத்துல தமிழகத்துக்குன்னு ஒரு தனி குணம், இனி ஒரு காலத்துல இந்த தனி குணம் அந்த குணம்லாம் இனிமே நீங்க பேசி வந்து இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காதீங்க. இனி ஒரு காலம் உங்களால முடியவே முடியாது. அந்த காலம் வந்து வேற இல்ல. நாங்க கடந்த வீட்டுக்கு ஒரு குடிகாரன் சொல்லிட்டு உருவாக்கி மதுக்கடை திறந்து தெருவா திறந்து அன்னைக்கு இப்படி இளைய சமூகத்தை சீரழிச்சு வைக்கல. அந்த மொழி பற்றுன்றது அப்படி இருந்துகிட்டே இருந்தது உங்களுக்கு.
இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு பெரிய கலப்பு. சிபிஎஸ்சி பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளின்னு வட்டத்துக்கு வட்டம், தொகுதிக்கு தொகுதிக்கு ஏகப்பட்டது. எல்லாம் உங்கள் கூட்டமே நிறைய கூட்டம் ஆக்கிரமிச்சு. எங்கே பார்த்துருக்கீங்க அரசு பள்ளி எப்படி இருக்குது, இந்த பள்ளி எப்படி இருக்குது? அங்கே வந்து எல்லாமே படிக்கிறாங்க, இந்தி உள்பட. நீங்கள் தான் திமுக நடத்துகிறீங்க. கேட்டால் தொழில் வேற இது வேறன்றீங்க. உன் கொள்கைக்கு முரணான ஒரு தொழில் உனக்கு வேணுமான்னு கேள்வி கேட்டால் பதில் இல்லை. ஏன் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே படிச்சுட்டு வர ஹிந்தி இங்கிலீஷு எல்லா மொழியும் பேசுகிறான், தமிழை தவிர. இவன் நாளைக்கு ஒரு பொது இடத்துக்கு போகும்போது இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, அவன் முடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான் அந்த பிள்ளை. இந்த நிலையை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பெரிய வீரம் பேசுகிறீங்க. இதில் பொருந்துதான் உங்கள் வீரம் எங்கேயாவது? இல்லை, அதுதான் விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த மும்மொழி அப்படிங்கிறது வந்து திமுக நபர்கள் நடத்தக்கூடிய எல்லா பள்ளிகளுமே மும்மொழி இருக்கு. இப்போ செந்தாமரை ஸ்டாலின் இருக்காங்க, சன்ஷைன் அகாடமி நடத்திட்டு இருக்கிறாங்க. சென்னை பப்ளிக் ஸ்கூல் வீராசாமியோடைய மகன் நடத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்துலயுமே மும்மொழி இருக்கு. மும்மொழி கூட இல்லை, 4 மொழி 5 மொழின்னு சொல்லிட்டு எல்லா மொழியும். அதான் சொல்ல வரேன். இந்த ஒரு கேள்வி இருக்குது, இவங்க கிட்டயும் விமர்சனம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீ இப்படி எல்லாமே இப்படியே நடத்திட்ட. 90% பள்ளிகள் உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்க. ஏழை பிள்ளைங்க அந்த இடத்த எட்ட முடியல. நாளைக்கு ஒரு பொது இடத்துக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது அவன் ஈஸியாக உள்ள நுழைகிறான். ஒரு வறுமையில் படித்து அரசு பள்ளியில் படிக்கிற பையன் அந்த மாதிரி போக முடியல. அப்போ அந்த சமத்துவமான ஒரு கல்வி முறை வேணும். நீங்கள் எல்லாம் முன்மொழி கொள்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. நடத்துகிற வீராசாமி, ஆற்காடு வீராசாமியுடைய வாரிசும் திமுக அத்தனை விஐபி வாரிசு இருக்காங்க. ரோட்டுக்கு வந்து போராடுவாங்களா? பள்ளி இழுத்து மூடிடுவாங்களா? சாத்தியப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் என்ன வெட்டு வேத்துக்கு வந்து நாங்கள் ஒத்துழையாப்பம் இயக்கம், வரிகோடா இயக்கம், என்ன சும்மா வாயில் பந்தல் போடுறீங்க? இந்த வாயில் பந்தல் போடுறது உண்மைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நீட்டு பிரச்சனை இருக்குது இல்லை, வந்த முதல் 2021 அதிகாரத்தில் வந்தீங்கல்ல, அன்றைக்கே தெளிவு உண்டா இல்லையா, உடனே ஒத்துழையாமை இயக்கம்னு அறிவித்து நீட்டை நீ சாத்தியப்படுத்தியிருக்கணும். 4 வருஷம் முடிய போது இன்ன வரைக்கும் சுற்றினே வந்துட்டு இப்போ வந்து டெல்லி தான் நீ முடிவு எடுக்கணும் நீட்டுக்குன்னு சொல்லிட்டு உட்காடுறீங்கல்ல. இதே தான் நாளைக்கு திரும்ப சொல்லுவீங்க. இதுக்கு சாத்தியப்படுத்தணும்னு இன்னைக்கு குதிக்கிறீங்களா? ஏன்னா தேர்தல் கிட்ட நெருங்கி இருக்க வினோத். நீங்கள் அந்த அரசியலை பார்க்கணும். இவங்க அவ்வளோ யோக்கியம், அவ்வளோ புரட்சியாளர்கள்லாம் கிடையாது. உனக்கு வந்து கோடிக்கணக்கான பண சொத்து, அதை வந்து இழந்துக்கிட்டு ரோட்டுக்கு வந்து போராடக்கூடிய திராணி தில்லு திமுகவுக்கு இல்லை. ஒரு காலமும் அது வராது. நீங்கள் இப்போ உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களே போராட்டத்துக்கு வருவாரா? ஏவா வேலு வருவாரா? பள்ளிக்கூடம் வச்சிருக்கக்கூடிய இன்னும் காந்தி வருவாரா? சொல்லுங்கள். நேரு வருவாரா? எத்தனை பேர் பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறாங்க? உங்கள் சன்ஷைன் வருமா? உங்களது பப்ளிக் ஸ்கூல் வருமா? ஆற்காடு வீராசாமி ரோட்டுக்கு வருவாங்களா? போராடுவாங்களா? எங்கள் பள்ளியில் மும்மொழி கொள்கை நாங்கள் இது இல்லை. இந்த மாநில அரசு இது மொழிக்காக தியாகம் பண்ணிட்டு, உயிர் தியாகம் பண்ணி அதெல்லாம் ஜெயிச்சு வந்து உட்காந்துக்கிற கட்சி எங்கள் கட்சி. மார்த்தட்டி சொல்லிட்டு இந்த பள்ளிகளெல்லாம் நாங்கள் மூட தயார் சொல்ல முடியுமா உங்களால்? பெருசாக பேசுகிறீங்க. வாய்ப்பந்தல் போடும் திமுக. அதில் வந்து இதில் ஒன்றுமே கிழிக்கவே கிழிக்காது. நான் வேணா சொல்கிறேன். நான் இல்ல, ஆனா இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு எப்படி கை கொடுக்கும்? ஏன்னா 2019, 2021, 2024 எல்லாமே பாஜகவுக்கு எதிராக நீட்டு அப்படின்னு வந்தாங்கல்ல. நீட்டு வந்து 26க்கு மும்மொழியா இல்ல, இப்ப 26க்கு வந்து நீட்டு திரும்புன்னு சொன்னீங்கன்னாக்கா அவனுக்கு சப்புன்னு சாணி மூஞ்சில் அடிச்சு அனுப்பிடுவாங்க. புரிஞ்சல உங்களுக்கு? இப்ப இது ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. பாரு மும்மொழி கொண்டு வந்து நம்மளால அப்படி படுத்துறது, ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி ஆயிடும், அது ஆயிடும், இது ஆயிடும், இப்படி பொய்யை பிரச்சாரம் பண்ணுறதுல இவங்க முதன்மையானவர்கள். இதை அப்படியே உருட்டி கொண்டு போயிட்டு பெரிய அளவில் பிளாஸ்ட் பண்ண வச்சு பெரும் போராட்டம் வச்சோன்னே இளைஞர்கள் உள்ளே இருக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க. மாணவர்களுடைய படிப்புன்னும் போது பெற்றோர்களும் உள்ளே வந்துடுவாங்க. புரியுதில்லை உங்களுக்கு? பணம் கொடுக்காம இருக்க பாரு, சம்பளம் கொடுக்க முடியல, பணம் கொடுக்காம இருக்குது பாரு, சம்பளம் கொடுக்க முடியல. இதை சொல்லியே உங்கள் மாப்பிள்ளை கிட்ட கேட்டால் அந்த மாதிரி 100 மடங்கு பணத்தை கொடுத்துரும். உங்கள் மாப்பிள்ளை இருக்காங்கல்ல, 2500 கோடி அவருக்கு வந்து சும்மா அது பாதி வாட்சி காசு, ஒரு முழு வாட்சி காசுன்னு கூட சொல்ல முடியும், பாதி சில்லற வாட்சின்னு சொல்லலாம். இதை பிரித்து 4 பாகமாக அதில் ஒரு பாகத்துக்கு காசு. 10 வாட்சியில் இல்லை 2 வாட்சி விற்றுட்டிங்கனாக்கா, ஒரு 4-5 வாட்சி மொத்தமும் விற்றுட்டிங்கனாக்கா, நீங்கள் இந்த ஸ்கூலில் இல்லை 10 ஸ்கூல் நீங்கள் நடத்திட்டு போகலாம். பேருக்கு சொல்கிறேன். அவர்கிட்ட கேளுங்களேன், ப்ளீஸ் ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கு, நாளைக்கு கவர்மெண்ட் சரியாயிடுச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் தள்ளாட்டமாக இருக்குது, ஒதுக்கு இதை நடத்திட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லாமல் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கட்டும். அங்கே நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம்ல, செய்யல. உங்ககிட்ட இல்லாத பணமா? தனி பள்ளிக்கூடத்தை நடத்த முடியாது, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு ஒத்துழைக்க முடியாத உங்களால்? ஒவ்வொருத்தரும் தனி பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிறீங்களா இல்லையா? பெரிய அளவில் நடத்திட்டு இருக்கிறீங்களா இல்லையா? காந்திலாம் லேசுப்பட்ட கல்லூரி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாருன்னு நினச்சிட்டிங்களா? ஆற்காடு அது எப்படி உங்கள் கூட்டம் மட்டும் இவ்வளோ பள்ளிக்கூடம் வச்சுருக்குது, இவ்வளோ காலேஜ் வச்சுருக்குது? அவ்வளோ செய்கிறவங்க அரசு இது நடத்துறதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் கிள்ளி போட மாட்டாங்களா? ஆளுக்கு 50 கோடி, ஆளுக்கு 100 கோடி நான் கொடுக்குறேன், பிறகு பார்த்துன்னு சொல்லிட்டு போட. என்னன்னா இதை சொல்லி ஒரு அரசியல் கேட்டாக்கா,
இவர்கள் போட்டு அரசியல் நடத்துவதற்கு, பள்ளியை நடத்துவதற்கு மத்திய அரசு ஏன் நம்ம பணத்தை கொடுக்காம வச்சுக்கிறது தப்பு இல்லையா? அது உரிமை இல்லையா? அந்த உரிமையை போர் நடத்த வேண்டாமா? சில பேர் மீசையை முறுக்கிட்டு பேசுகிற கோஷ்டிலாம் இருக்குது. நான் இங்கே சொல்லிட்டு இந்த உண்மையிலே பாதிக்கப்படுறாங்கன்ற அக்கறை உனக்கு இருந்திருந்தா, பாதிக்கப்படாமல் இருக்கணும், அரசு ஊழியர்களுக்கு சிக்கலாமல் இருக்கணும், சம்பளம் போய் ஒழுங்காக சேரணும், பள்ளி நிர்வாகம் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் பணத்தை போட்டு நடத்துங்க. புரியுதில்ல? எல்லாம் இங்கேருந்து தானே எடுத்தீங்க. தனியாக போய் உழைச்சி சம்பாரித்து கொண்டு வந்தீங்களா? வேறு அப்படியே சிந்தி கீழே போட்டிங்களா நீங்கள்? உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படியே பல்காக டக்குன்னு ஏறி 10,000 கோடி சொத்து வருது, உனக்கு எனக்கு ஏன் வரல, மற்றவனுக்கு பாமரனுக்கு? அப்போ அதுலேருந்து பணத்தை எடுத்து போடு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க வெற்று அரசியல் வந்து இப்படியே பேசி இந்த 26 வரைக்கும் கொண்டுட்டு போயிடலாம். அண்ணாமலை இந்த பக்கம் ஒரு சவால் விட்டுக்கிட்டே இருப்பார். இவ்வளோ சவாலாக அண்ணாமலை என்ன பண்ணணும்? இந்த திமுக ஃபைல்னு கொடுத்தார்ல, அதில் என்ன இது வரைக்கும் உருப்படியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? இங்கே தான் ஒரு சந்தேகம் வருது. பாஜகவும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தேர்ட் பார்ட்டியாக அதிமுக வைக்க மாட்டேனாங்க. உங்கள் கூட தான் சண்டை போட்டிருப்போம், உங்களை தான் முன்னெடுத்துக்கிட்டே இருப்போம், பாஜக கூட. புரியுதில்ல? 2வது இடத்துக்கு நாங்கள் தான் எதிர்கட்சின்னு வந்துட்டே இருக்கிறாரா அவர்? இந்த டீலிங் நல்லா இருக்குல்ல? புரியுதில்ல? மக்கள் வந்து இன்னும் முட்டாளா அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ ஃபைல் பண்ணி இவ்வளோ சொத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறல்ல, ஒருவர்களுக்கு மட்டும் அப்படி இந்த சொத்து வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? அண்ணாமலை, டெல்லியில் உங்கள் கவர்மெண்ட்டு தானே இருக்குது. அந்த சொத்து பட்டியல் வெளியிட்டதுக்குள்ள எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்கள் தான் இந்த பணம் இவ்வளோ சொத்து வந்து எப்படி வந்ததுன்னு நீங்கள் தான் கேட்டிருக்கீங்களே. அனுப்பு, அமலாக்கத்துறை அனுப்பு, வருமான வரித்துறை அனுப்பு, சிபிஐ அனுப்பு. இது வரைக்கும் நடக்கலை இல்லை? வார கணக்கில் ரெய்டு நடந்துச்சு மாப்பிள்ளை. இது ஒன்றுமே இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்களே. பிறகு அது என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதை சொல்லி அப்படியே 2026 வரைக்கும் போயிட்டு மாணவர்கள், பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கட்டமைப்பு வருது. இதை வச்சு ஓட்டு கட்டி எங்ககிட்ட மீடியா பவர் நிறைய இருக்குது, ஊதி பெருசாக்கி இது ஒரு பெரிய பூதாகரமாக்கி டெல்லி பாஜக அரசு எங்களை வஞ்சிக்கிறது, இதுக்கு எதிராக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்லி ஜெயிச்சு முடிச்சிட்ட உடனே அது உங்களை விட்டுக்கிட்டே இருக்குது. பாஜக உங்களை உண்மையிலே ஒடுக்கி சரி பண்ண வைக்கணும்னா அதால் முடியும், பெரிய விஷயமும் இல்லை. உங்களால் போராட முடியாதுன்றது அதுக்கு தெரியும். ஒரு ரகசியம் இருக்குது, உங்களால் போராட முடியாது. மடி நிறைய கனம் இருக்குது. பழைய மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு வசனம் எழுதி படித்து வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் அது கூட ரூமுக்குள்ளே உட்காந்து தான் படிச்சுக்கணும். ரோட்டுக்கு வந்து 10 பேரை கூட்டிலாம் பேசி படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உங்களுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அரங்குக்குள்ளே தான் கோ பேக் என்ன கெட் அவுட் மோடின்னு சொல்லிக்க முடியும். அப்புறம் அந்த பக்கம் அப்படியே பின்வாசல் வழியாக போயிட்டு ப்ளீஸ் சிறியமாக சொல்லிட்டோம், மன்னிச்சுக்கங்க, எங்களுக்கு ஸ்பெஷல் நிகழ்ச்சி ஒன்று வச்சுக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் வந்துருங்க. அவர் நேராக உடனே புறப்பட்டு தட்டி தொடச்சி எடுத்துன்னு நம்ம மூட்டை கட்டின்னு வந்துடுவாருங்க. வந்து அங்கே வந்து பீச்சில் குறுக்கு நெடுக்குமா நடந்துக்கிட்டு போஸ்ட் கொடுத்துன்னு இருப்பார். என்ன கதை ஓட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? இந்த பக்கம் எல்லாம் பண்ணுவீங்க, அடுத்த 1 மாதத்தில் பாருங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மோடி சந்திக்கணும், உடனடி அப்பாயின்மெண்ட் கிடச்சிரும், சுமூகமாகிடுவாங்க. எல்லா விளையாட்டுக்கும் கூட்டின்னு வருவாங்க. ஸ்டாம்பு திறக்கிறதுக்கும் உங்களுக்கு மோடி அரசே வேணும், மோடியே வேணும். செலவு வைக்கிறதுக்கும் அதே பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும். அங்கேருந்து டெல்லியிலேருந்து அதே காவி தான் வேணும். வேறு என்னென்ன நிகழ்ச்சிக்கு வேணும் உங்களுக்கு? கேலோ விளையாட்டுக்கும் அதே பெட்ரோமாக்ஸ் லைட்டு அதே தான் வேணும். எதுக்கு நீங்கள் கூப்பிடாமல் இருக்கிறீங்க? அப்போ எங்கே நீங்கள் பகைச்சிக்கிறீங்க? பாஜகவை தடுக்கும் ஒரே சக்தி நாங்கள் தானே. யாரை ஒன்று ஏமாற்றிட்டுக்கிறீங்க? இன்னொரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி உங்களால் ஒரு காலமும் நடத்த முடியாது. இவ்வளவு கோடான கோடி சொத்துக்களை இழக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக இல்லை. இந்த இவ்வளவு கட்டமைப்பு பெரும் பள்ளிகளை, தனியார் பள்ளிகளை வச்சுட்டு இருக்கிற நீங்கள் வந்து மொழி போர் அப்படின்னு தமிழுக்காக வேண்டி போராட்டம்னா உங்கள் கூட்டத்தால் உள்ள வரவே முடியாது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. உள்ளுக்குள்ளேயே எதிர்ப்பு வர முடியாது, சாத்தியமே இல்லை. பேருக்கு வந்து நிற்பாங்க, பள்ளியை இழுத்து மூட சொல்லு. இந்த மொழிக்காக தான் இந்த மொழி நாங்கள் உயிர் தியாகம் பண்ணி அதில் தான் நாங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பல்காக வந்து 67 மேலே அதிகாரத்தில் உட்காந்து இன்ன வரைக்கும் ஆட்சியில் நீடிட்டு இருக்கிறது காரணம் இந்த உயிர் தியாகம், இந்த மொழி தமிழ். இதுக்கு இந்தியாவது மண்ணாங்கட்டியாது. மூடுறா பள்ளிக்கூடத்தில் சொல்லிடா. என்ன அவனுக்கு மொழியை விட கொள்கை பெரிய விஷயம்? கொள்கையை விட கொல்லி மொழியை விட பணம், வியாபாரம், வர்த்தகம் பெரிய விஷயம் உங்கள்கிட்ட வந்துட போகுது. தூக்கி போட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதனால வாய்ப்பந்தல்காரர்கள் இவர்கள். சார், இப்போ ரொம்ப ரீசெண்டா விகடன்ல ஒரு கார்ட்டூன் வந்துச்சு. அதுக்கு எதிராக வந்து நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்று கூடி மத்திய அரசு வந்து கருத்து சுதந்திரத்தை வந்து நசுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம்லாம் நடத்தினாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் என் ராம், குணசேகரன்லாம் எல்லாருமே பங்கேற்று பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் வந்து நசுக்கப்படுது மத்திய அரசால் அப்படின்னு சொல்லி நசுக்கப்படுதுன்னு பேசியிருந்தாங்க. அதில் உங்களுடைய கருத்து என்ன? யார் யார் போராடுன்னு சொன்னீங்க?
என்ராம், ம். குணசேகரன், அசீஃப், ம். அந்த புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட உலக பத்திரிகையாளர் புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. கரெக்டாக கருத்து சுதந்திரத்துக்காக மோடியை விமர்சிக்க நியாயமா நீங்களும் போய் இருந்திருக்கும் இல்லையா அந்த போராட்டத்துல? ஏன் நிற்கலன்றதை சொல்ல வரேன். ம். மோடி இந்த கார்ட்டூன் போட்டது வந்து நான் வரவேற்கிறேன், தப்பு இல்லை. இதை விட மோசமான கார்ட்டூன்லாம் உலகில் பல்வேறு நாடுகளில் ஜனாதிபதி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா புதின் வந்துட்டு டாக் மாதிரி ட்ரம்ப்பை வந்து போட்டுட்டு வந்திருக்க ஒரு கார்ட்டூன் வந்திருக்கிற படங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. முந்தின காலகட்டங்களில் அரை நிர்வாணமாக ஜட்டியோடு நிற்க வச்சு போட்ட படம் விமர்சனம் பண்ணதெல்லாம் வந்திருக்குது. ஒரு கார்ட்டூன்ன்றது இப்படி தான் பண்ணும். இந்தியாவில் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நாட்டுக்கு போய் அனுமதி இல்லாமல் உள்ள நுழைஞ்சி ஏதோ பழப்பை தேடி போகிறதே முதல்ல இந்தியாவுக்கு வெக்க கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே நீ வச்சிட்டு இருக்கிற, வெளியில் போனால் பொழைச்சிக்கணுன்ற நிலைமைக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்ற நிலையில் ஏதோ விற்று அங்கே போகிறான். மாட்டிக்கிட்டப்ப ஒரு உலகத்துக்கான ஜனநாயகன்னு ஒன்று இருக்குது. குறைஞ்சபட்சம் காலில் விலங்கிடாமல் கையில் விலங்கிடாமல் உட்காரச்சி கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கான ஒரு நாகரிகம் வேணும். அதை பேசியிருக்கணும் மோடி அவர்கள். சட்டம் உங்களுக்கு இருக்குது, நாடு எவ்வளவோ முன்னேறிடுச்சு, நம்ம எவ்வளோ நவீனமாக மாறிட்டோம். இன்னும் குரங்கு காலத்திலே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி? இந்த மாதிரியான சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தி நீங்கள் கொண்டு வந்து இங்கே இறக்கி விடுங்க. தப்புன்னு சொல்லலை, கைது பண்ணி கொண்டு வந்து இங்கே விடுங்க. இப்படி செய்யக்கூடாது இந்த வார்த்தை சொல்லவே இல்லை. அந்த நாட்டு சட்டம் அப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது மட்டும் ஏன் புதிதாக பேசுகிறார்கள்? இது சொல்கிறதே தப்பு. இதுக்கே 100 படம் அந்த மாதிரி ஒன்று போடும், கட்டாயம் போடும். இதுக்கு எதிர்க்கிறதுன்றதெல்லாம் எதிர்க்கக்கூடியதுன்னாக்கா அது சாத்தியம், நியாயமே இல்லை. இதை விட இன்னும் மோசமாக மோடியை வரைஞ்சி போடணும். என்ன அவங்களுக்கு கௌரவம் கெட்டு போகுது? இந்த கௌரவம் அங்கே கப்பல் ஏற்றி ஃப்ளைட் ஏற்றி அனுப்பினாங்க, கப்பல் ஏற்றி அனுப்புவாங்கன்னு சொல்லுவாங்க. மானம் கப்பல் ஏறிடுச்சுன்னு ஃப்ளைட் ஏறி வந்திருக்குது. உங்களுக்கு நீ குறைஞ்சபட்சம் என்ன சொல்லியிருக்கணும்? ஏன் அவன் நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான வேலை இல்லாத பிரச்சனை ஏன் வருது? வெளிநாட்டுக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியுன்ற நிலைமை ஏன் வருது? அதுவே உங்களுக்கு வெக்கைக்காடான விஷயம் தானே. இதை ஒரு விகடன் விமர்சிக்குதுன்றப்ப இதுக்கு வந்து உடனே வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டை முடக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பலகீனமாக இருக்கிறீங்க. இந்தியா ஒரு ஊடகம் எங்கேயோ ஒரு தென்கோடியில் இருக்குது, இது கார்ட்டூன் போடுதுன்றதுக்காக பயந்துடுறீங்களே, ஏன் பயப்படுறீங்க? இது கருத்து சுதந்திரத்தை கை வைக்க தானே, கட்டாயம் கை வைக்கிறது. எதிர்க்கணுமா தான் 100க்கு 100 எதிர்க்கணும். ஆனால் இவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கணும். புரியுதுல? இந்த கருத்து சுதந்திர கந்தசாமிகள் இவங்க யாருன்னு நான் பார்க்குறேன், பேசுகிறேன், நான் வெளிப்படையாக பேசுகிறேன். ஸ்டாலின் முதலமைச்சரை ஒரு பாட்டி, அதுக்கு ஆதங்கம், ஏதோ ஒரு ஆதங்கம், செருப்பை கைட்டி அடிக்குது. அதுக்கு பார்த்துருப்பில்ல மூசம், ஏதோ தாங்கலை, திட்டி அடிக்க போகுது திருப்பி. அதுக்கு ஏதோ ஒன்று ஏமாந்துருக்குது. பென்ஷன் கிடைக்காம போயிருக்கலாம், 100 முறை அலைய வச்சுட்டு போயிட்டு வான்னு அனுப்பியிருக்கலாம். ஒரு ஆதங்கம், ஏதோ ஒன்று குமுறல் இருக்குது. ஒரு நல்ல ஆளக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பாட்டியை கூப்பிடு, என்ன அவன் பிரச்சனை, ஏன் அந்த கோபம் வந்துச்சு, உனக்கு இது கிடைக்கலையா, 2 மடங்கு இருந்தா நான் தரேன் வச்சுக்கோ அப்படின்னு மட்டும் ஒரு காரியத்தை செய்திருந்தாருன்னா இந்த நாடே உன்னை பார்த்து பெருமைப்பட்டிருக்கும். கரெக்டா? என்ன பண்ணீங்க நீங்கள்? அதை வீடியோ எடுத்து ஒருத்தர் முகநூலில் போட்டான்றதுக்காக தேடி போய் கைது பண்ணுறீங்க. அந்த பாட்டிக்கு ஒரு தனிப்படையை வைக்கிறீங்க. இது கருத்து சுதந்திரமா? இந்த கருத்துக்கு கந்தசாமிகள்லாம் எங்கே போனாங்க? எங்கே போனீங்க நீங்கள்? அது என்ன உங்களுக்கு பாஜகவுக்கு எதிர்னாலும் மட்டும் உங்கள் கருத்து சுதந்திரம் வெளியில் ட்ரௌசர்லாம் அவுத்து போட்டு வந்து நிற்பீங்க, தைன்னு குதிப்பீங்க. என்ன மனுஷன் நீங்களாம்? எத்தனை பேர் முகநூலில் வந்து கருத்தை போட்டாங்கன்றதுக்காக கைது பண்ணிட்டு இருக்காங்க உள்ளதை. எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? எங்கே போனீங்க நீங்கள்? திமுகவுக்கு ஒன்றுனா மட்டும் நீங்கள் மட்டும் ரோட்டுக்கு வருவீங்க, மற்ற நாளெலாம் போய் படுத்திக்குவீங்களோ? மோடிக்கு எதிராகன்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கீங்க, கருத்து சுதந்திரத்துக்காக வரவே இல்லை. நான் பண்ணுறேன், 2 பக்கமும் நியாயமாக நான் பேசுகிறேன்ல, அந்த நேர்மை உங்ககிட்ட இருக்கணுமா இல்லையா? இந்து ராம அவர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. இந்த முகநூலில் கருத்து பதிவு பண்ணாங்கன்றதுக்காக எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்க, பட்டியல் நான் போட்டுட்டா. இந்த கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? ஏன் பேசலை சொல்லுங்க. எதுக்கு? குணசேகரன் இங்கே தானே இருக்கிறாரு, ஃபாரின்ல எங்கன்னா இருக்கிறாரா? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாரு, தமிழ் பத்திரிகையாளர் தானே அவர், தமிழ் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறார் தானே, கரெக்டு தானே? இதெல்லாம் இங்கே தானே இருக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த திமுக அரசு இது வரைக்கும் கருத்து சுதந்திரத்துக்காக கைது பண்ணியிருக்குது? இதே விமர்சனம் வந்து விகடன் மேலேயும் வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப தமிழகத்துல இந்த வேங்கைவேல் சம்பவம் தொடங்கி அப்புறம் வந்து தொடர் இந்த பாலியல் சம்பவங்கள் தொடங்கி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனா இதுல வந்து முதலமைச்சரை வந்து கடுமையா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து கார்ட்டூன் போட்டுருவீங்களா? கார்ட்டூன் போட்டுற உங்களுக்கான அந்த அந்த உரிமைங்கிறது உங்களுக்கு வந்துருமா? ஏன் வந்து அது போடாது, அது வேற விஷயம். அப்படிலாம் நீங்க ரொம்ப ஆழமெல்லாம் கேட்காதீங்க வினோத். உங்களுக்கு வேங்க வயல் தண்ணி தொட்டி விஷயத்துக்குலாம் எப்படி கார்ட்டூன் போட்டிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு? எப்படி போட்டிருக்கணும்? ஒரு ஜனநாயக நாட்டில்
அதுவும் சமூக நீதி மண் பெரியார் மண்ணில் நடக்கக்கூடிய விஷயம் அது ஒன்றுமே ஏதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி கடந்து போயினுங்கிற இன்ன வரைக்கும். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை புல்லட் வாங்கி ஓட்டிட்டு போகிறான்றதுக்காக வெறி கொண்டு கையை வெட்டுற அளவுக்கு மண் வச்சுட்டு இருக்கிற இதுக்கு எதிராலாம் அந்த பத்திரிக்கை பொங்கி இருக்கணும். இல்லை இங்கே என்னன்னா அந்த பாஜக எதிர்ப்புன்னு ஒரு முலாம் பூசப்பட்ட ஒரு அரசியல் இங்கே இருக்குது. பாஜகவை நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னா நேர்மையான பத்திரிக்கையாளர், பாஜகவை ஏற்று நீங்கள் பேசினா சமூக நீதி பத்திரிக்கையாளர், பாஜக எதிராக நீங்கள் கேட்டிங்கனாக்கா அது வந்துட்டு இப்படியானவர் அப்படியானவர் என்ற ஒரு மாய்மாலம் அங்கே இருக்குது. அந்த மாய்மால ஆட்டம் தான் அவங்க பாடிட்டு இருக்குது. இப்போ சொல்கிறேன், மோடியை கார்ட்டூன் போட்டுக்குன்னா 100 மடங்கு ஒன்று போடணும். எப்படி கார்ட்டூனிஸ்ட் பாலா வந்துட்டு பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நிர்வாணமாக போட்டார்ல, மறைவிடத்தை வந்து பணத்தை வச்சுட்டு மறைக்கிற மாதிரி தூத்துக்குடியில் அந்த இது நடந்த பிறகு அதை விட ஒன்று மோசமான நிறைய உலக நாடுகள் அப்படி போட்டு விமர்சனம் பண்ணியிருக்கு. இல்லைன்னா அதில் ஒரு 10% ஸ்டாலின் அதுதான் சொல்கிறேன், அதுக்கு செய்திருக்கணுமான்னு நான் சொல்ல வரேன். மோடியை இன்னும் விமர்சிச்சிருக்கணும்னு நான் சொல்கிறேன், நியாயப்படுத்தலை. உடனே நீங்கள் சங்கின்லாம் சொல்லிடக்கூடாது, 100 மடங்கு விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் என்ன, விகடன் வந்துட்டு மோடிக்காக நீங்கள் பேசுகிற திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு எதனா ஒரு கார்ட்டூன் இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா? அதிமுகவுக்கு போட்டிருக்கீங்கல்ல, எத்தனை முறை போட்டிருக்கீங்க அதிமுக? ஏதுன்னா திமுக மட்டும் ஒரு நெருங்கின பாசம், பிரிண்டிங் கான்ட்ராக்ட் ஒப்பந்தமா அந்த பாசமா? சொல்ல என்ன உங்களுக்கு மட்டும் இந்த பாசன்ற, அப்புறம் என்ன உங்களுக்கு நடுநிலைமை இருக்குது? இவர்கள்லாம் வந்துட்டாங்க கருத்து சுதந்திரத்துக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பேர் வந்து ஒரு அதிகாரியை விமர்சிக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு எழுதுறான் அவ்வளோதான், அது கருத்து சுதந்திரம். அவனை பொறுத்த வரைக்கும் இது நியாயப்படுத்தி அவன் பேசுகிறான், அது நியாயம் இல்லைன்னு நீங்கள் ஒன்று எழுதிட்டு போங்க, சரியாக போச்சு. இதுக்கு உடனே வந்து இரவோட இரவா தூக்கிட்டு வந்து நைட்டு முழுக்க கண்ணை கட்டி அடித்து சித்திரவதை பண்ணி உள்ளே போட்டப்போ சிரிச்சுக்கிட்டு விசில் அடிச்சுட்டு உக்காந்துட்டு இந்த கூட்டம் நீங்கள் என்ன கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்கன்ற. அது எந்த கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்குறதான கருத்து சுதந்திரம். அதுன்னா உங்களுக்கு எதிரானவர்களுக்குன்னா மட்டும் கருத்து சுதந்திரம் ரோட்டுக்கு வந்துடுவீங்க, உங்களுக்கு ஆதரவானவர்கள்லாம் ரோட்டுக்கு வந்துடுவீங்க, எதிரானவர்கள்லாம் விசில் அடிச்சுட்டு போய் நீங்களாம் கருத்து சுதந்திரம் பேசுகிற கந்தசாமிகள். நீங்கள் பேரை பாரு, முதல்ல ஒரு ஜனநாயகப்படி ஒரு தேர்தலை நடத்துறதுக்கு இல்லை, ஒரு சீனியர் மெம்பர் நான் எல்லாருக்கும் தகவல் சொல்கிறேன், நம்ம கேட்குறோம், முறையான ஒரு பதில் இல்லை. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுகளுக்கு மட்டும் கூட்டு பேசி உள்ள மெம்பராக சேர்த்துக்கிறீங்க. இதில் யோக்கியவானுங்கன்னு சில பேர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது. நீங்கள்லாம் ஜெயிச்சு எப்படி வந்தீங்கிறது நாட்டுக்கே தெரியுது, விமர்சனமும் வச்சுட்டு இருக்கிறாங்க. யாரை இது வரைக்கும் நேர்மையாக நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க? இந்த அரசு எவ்வளோ தவறு செய்திருக்கு, ஒரு கண்டித்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? பத்திரிகையாளர்களுக்கு செய்ய வேண்டிய நலன்கள் என்ன இருக்குன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. போராடி வாங்குற மாதிரி எதனா இருக்கிறீங்களா? நீங்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி இவர்கள் வந்து விட்டாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கருத்து பாதிக்கவே படலை பேர், அப்படியே பாலாரும் தேனாரும் அறிவாலயத்திலேருந்து அப்படியே பீச்சை அடிச்சுக்கிட்டே இருந்தது நாடு முழுக்க. இல்லை, அதுக்கெல்லாம் போராட வரமாட்டீங்க. எவ்வளோ கேவலமாக நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க ஊடகத்தை, அதுக்கு போராட வரமாட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு கருத்து சுதந்திரம் வந்துடாது. மோடியை வந்து விமர்சிச்சுட்டு விகடன் கார்ட்டூன் போட்டுச்சான், உடனே விகடனுக்கு எதுக்கு அப்படி காப்பாற்ற வந்துட்டாங்களாம். பெரிய என்ன சொல்லுவாங்க, அது வந்து பரலோக இதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே உடனே வந்து வாரி அணைச்சி காப்பாற்றுற தேவதைகளாக அவங்க வந்து இருக்கிறாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி கருத்து சுதந்திர தியாகிகள் இவங்களாம். எவ்வளவு அவமானங்கள் சமூக வலைத்தளங்கள். ஒரு கருத்து சொல்லிட்டு வரேன், எப்போவோ கைது பண்ணி கொண்டு வந்து உள்ளே வைக்கிறீங்க. என்ன அவனை சொல்லிட்டான், விமர்சனம் பண்ணக்கூடாதா? விமர்சனமே பண்ணக்கூடாதா? நீங்கள் மேடையில் திட்டுறான், அவன் முகநூலில் திட்டிங்கிறான், அவ்வளோதான் விஷயம். உங்கள் கட்சியால் மேடையில் திட்டுறான், அவன் முகநூலில் எழுதுறான். முகநூலில் எழுதுறதுக்கு கருத்து சுதந்திரம் வந்து கைது பண்ணி உள்ளே வைக்கிறீங்க. அங்கே கருத்து சுதந்திரம் வரவே இல்லைல்ல. மேடையில் பேசினா மட்டும் அவங்களுடைய கருத்து சுதந்திரம்னு சொல்லிக்கிறீங்க. என்ன உங்கள் லாஜிக்கு? நீங்கள் யாருக்காக போராட வரீங்க? ஒரே ஒரு நோக்கம், மோடிக்கு எதிரான மட்டும் நாங்கள் எல்லாம் ரோட்டுக்கு வருவோம், இந்த திமுக அரசுக்கு எதிரான நாங்கள் போய் வந்துடுவோம். இப்போ இதே விகடன் வந்து திமுகவுக்கு எதிராக போட சொல்லுங்களேன் பார்ப்போம். எத்தனை சம்பவம் நடந்திருக்குது, பாலியல் வன்முறை எத்தனை முறை நடந்திருக்கு, திரும்ப கூட்டு பாலியல் போதை. இந்த போதைக்கு மெயின் யார் பிரதானமாக இருக்கிறது? யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போலீஸ் துறை வச்சுட்டு இருக்கிறது முதலமைச்சர். போட ஒரு கைது ஒரு கார்ட்டூன் ஒன்று போட சொல்லுங்கள். ஒரு கார்ட்டூன் போட முடியுதா விகடனால்? அங்கே கருத்து சுதந்திரம் போட்டுச்சுன்னா கருத்து சுதந்திரம் விகடன் பேஸ் ரொம்ப நன்னா பண்ணியிருக்கிறேன்னு நீங்கள் வருவீங்களா ரோட்டுக்கு? வருவீங்களா? இது என்னன்னா பத்திரிகை என்ற பேரில் நீங்கள் இப்போ நான் இதெல்லாம் பேசினேன்னா நான் பத்திரிகையாளனே கிடையாது. இல்லை, நீங்கள் பத்திரிகையாளரான்னு பார்வையாளர்கள் தெரியுங்களா? இல்லை, இதெல்லாம் நான் இதெல்லாம் பேசினேன்னா நான் பத்திரிகையாளனே கிடையாது. நான் வந்து ஒரு சங்கிய ஆதரவாளர், இல்லைன்னா தமிழ் தேசியம் ஒதுக்கி வச்சிருக்கிற தமிழ் தேசிய ஆள், ஜேர்னலிஸ்ட்னு நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து நெஞ்ச நிமித்தின்னு சுற்றிட்டு இருக்குது.
இவருக்கெல்லாம் அது விமர்சிக்கிறதுக்கான தகுதி இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதில்ல? பேசினா நிறைய விஷயங்கள் நல்லா இருக்காது. கருத்து சுதந்திரன்ற அளவில் மட்டும் பேசுகிறவங்க கருத்து சுதந்திரம் திமுக மீதும் வரணும், திமுகவுக்கு எதிராகவும் நீங்கள் ரோட்டுக்கு வரணும். ஒரே ஒன்று மட்டும் நான் சவால் விடுறேன். ஒரே ஒரு விஷயம், இந்த திமுக அரசுக்கு எதிராக இப்படி ரோட்டுக்கு வந்து இவங்க போராடிட்டாங்கன்னா சரியான பத்திரிகையாளர்கள் இவங்க தான், சரியான பத்திரிகை மன்றம் இதுதான். சேலஞ்ச் பண்ணி முடிக்கிறேன். நன்றி சார். பொலிட்டிக்கல் பிரசிடென்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.